என்னோட பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டே என்னன்னா, நான் ஹோம் குக்டு ஃபுட்டு தான் சாப்பிடணும், வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் டாக்டர். ஆனா, என் வேலை முடிச்சுட்டு நான் வர்றதுக்குள்ள எனக்கு டயர்டா இருக்கு. என்னால சமைக்கவே முடியல. அதனால வரும்போதே ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறோம். இல்லன்னா ஆர்டர் பண்ணிடுறோம். இல்லன்னாக்கா எப்பவுமே நம்மளுடைய தேசிய உணவு மாரி இப்ப இந்த தோசை ஆயிடுச்சு. உடனே ஒரு தோசை மாவு பேக்கெட்ட வாங்கி, அத போட்டு ஏதோ ஒண்ண சாப்பிட்டுடுறோம். அந்த மாரி ஃபோக்கஸ் இல்லாம சாப்பிடும்போது, நமக்கு எப்படி சத்தான, நிறைவான உணவு எப்படி கிடைக்கும்? அதனால ஒரு ஃபோக்கஸோட இந்த வீக்குக்கான ஃபுட் பிளான பண்ணி வச்சுட்டா, எல்லாரும் அந்த வேலைய ஷேர் பண்ணி பண்ணா, வீட்டு சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு சுமையான விஷயமாவே இருக்காது. இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஏன்னு கேட்டா, நெறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ்லயும் வேல பார்த்துட்டு, வீட்டு சாப்பாடு தரணுமேன்றதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு எல்லாமே செய்வாங்க. ஆனா, அதனுடைய செட்பேக் அவங்களுக்கு எப்ப தெரியும்னா, ஒரு 50 இயர்ஸ், 55 இயர்ஸ கிராஸ் பண்ணும்போது, அந்த வீட்டு பெண்ணினுடைய உடல் நலத்துல மிகப்பெரிய செட்பேக் ஏற்படுறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால சொல்றேன். இந்த சமையல் வேலை அப்படின்றத பெண்ணுடைய தலையில சுமத்தாம எல்லாரும் ஷேர் பண்ணி பண்ணும்போது, குழந்தைங்களுக்கு கூட சொல்றேன், சமைக்கிறாங்களோ இல்லையோ, ரொம்ப குட்டி பசங்களா இருந்தா தண்ணிய ஃபில் பண்றது, டேபிள அடுக்குறது, இந்த மாரி குட்டி குட்டி வேலைய பழக்குனாக்கா, இந்த பாலினத்த தாண்டி ஆண், பெண் இருவரும் சமம் அப்படின்றது அவங்களுடைய மைண்டுக்குள்ள போகும். பாரம்பரிய பழக்கவழக்கங்களும் அவங்களுடைய மைண்டுக்குள்ள செட் ஆயிடும்.